الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفو والنظير لا ضد له ولا ند له ولا مثيل له ولا نظير له ليس كمثله شيء وهو السميع البصير وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة ولم به بعد الشتات فصلوات الله عليه وسلامه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فوجد عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا وقرة أعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم خير عباد الله الذين إذا رؤوا ذكر الله صدق النبي صلى الله عليه وسلم اللهم صل على المصطفى حبيب الله سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான ஹாத்தமுல் அம்பியா சையீதுல் அத்கியா தாஜுல் அவுலியா ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் பரக்கத்தான குடும்பத்தினர்கள் பாக்கியமான உம்மத்தினர்கள் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இந்த சப்தங்களை செவியேற்கிற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிறைவாக வந்து சேரட்டுமாக. இலங்கை பைத்துல் பரக்காவில் நடைபெறுகிற அத்தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியா ஏகத்துவ மெஞ்ஞான சபை நடத்துகிற மாபெரும் இந்த 20ஆம் ஆண்டு மீலாது பெருவிழா மிகச் சிறப்பாக காலையிலிருந்து இது நேரம் வரை இனியும் தொடர்ந்து இரவு வரை நடைபெற இருக்கிற மிகச் சிறப்பிற்குரிய இந்த மாபெரும் மீலாது பெருவிழா ஜமாலியா அஸ்ஸையீத் ஹலீலுல் அவுன் மௌலானா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ஹஸரத் அவர்களுடைய நல்லாசியுடன் இங்கே ஜமாலியா அஸ்ஸையீத் யாசின் அலி மௌலானா ஆன்மீக தலைவர் ஏகத்துவ மெஞ்ஞான சபை அத்தரீகத்துல் காதிரியா அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிற இந்த மாபெரும் மீலாது பெருவிழாவிலே பல்வேறு நாடுகளிலிருந்தும் பங்கெடுத்து இதை மிகச் சிறப்பாக
சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாது பெருமக்களே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, ஆஷிகீன்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பிற்குரிய இந்த விழாவிலே பங்கெடுத்து மிகச் சிறப்பானதோர் ஆன்மீக அருளுரையை இதுவரை வழங்கி இருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அபுத்தலாயில் கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் உஸ்தாத் அவர்களே, அதுபோல் காலையில் மிகச்சிறப்பாக புகழுக்குரிய பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ மாத்திரம்தான் முடியும், இகழவே முடியாது என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் புகழ் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்வுக்கு சொந்தம், நினைத்தால் கூட இகழ முடியாது என்ற அழுத்தமான அழகான ஆழமான கருத்தை மிக அற்புதமாக வழங்கி அமர்ந்திருக்கிற ஆன்மீக மிகச்சிறந்த அறிவுக்கு சொந்தக்காரர் அடையார் அல்ஹுதா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாதுனா எஸ் அஹமது ஹசரத் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்விலே மிகச்சிறப்பாக பங்கெடுத்து அன்னலாரினுடைய அகல பைத்துகள் குறித்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்கள் குறித்து, இந்த உம்மத்திற்கும் அவர்களுக்குமான தொடர்புகளை குறித்து மிக அழகான சீரிய உரையை தந்து சென்றிருக்கிற எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை உஸ்மானியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை ஆன்மீக பேரொளி எஸ் ஹைதர் அலி ஹசரத் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்விலே நிறைவாக மிகச் சிறப்பானது ஒரு உரையை தர இருக்கிற எகிப்திலிருந்து அக்பரியா தரீகாவினுடைய தலைவர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஷேக் அஹமது ஃபரீத் ஹசரத் பெருந்தகை அவர்களே, சிறப்பிற்குரிய இந்த நிகழ்விலே ஆஷிகுர் ரசூலாக வந்து பல்வேறு அழகான ஆழமான நியாத்துக்களை நஷீதுக்களை மிக அழகாக இங்கே தந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஷாயிரீன்களே, குறிப்பாக ஆலிம் கவிஞர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, அபுல் பரக்காத் ஹசரத் அவர்களே, தாஜுத்தீன் ஹசரத் அவர்களே, வருகை தந்திருக்கிற சங்கைமிக்க உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஜ்லிஸ் என்ற காரணத்தினால் ஒரு 4 ஹதீஸை தபர்ருக்கன் பரக்கத்திற்காக நான் இந்த சபையிலே சொல்லி என் உரையை நான் துவக்கம் செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய மர்ரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர், என் மீது ஒரு தடவை யார் ஸலவாத்து ஓதுவாரோ அவர் மீது அல்லாஹ் 10 தடவை அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் ஸல்லா அலைய மிஅத மர்ரா, என் மீது 100 தடவை யார் ஸலவாத்து ஓதுவாரோ கல்லல்லாஹு லஹு மிஅத ஹாஜா, அல்லாஹ் அவருடைய 100 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். 70 லி ஆகிரத்திஹி வ 30 லி துன்யா, 70 தேவைகள் அது மறுமையோடு சம்பந்தப்படும், 30 தேவைகள் அவருடைய துன்யாவிற்கான தேவைகள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் ஸல்லா அலைய 500 மர்ரா லம் யஃப்தகிர் அபதா, என் மீது ஒரு நாள் 500 தடவை ஸலவாத்து ஓதுகிற பழக்கம் எவருக்கு இருக்குமோ அவருடைய வாழ்க்கையை வறுமை தொடாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் ஸல்லா அலைய அல்ஃப மர்ரா லம் யமுத் ஹத்தா யரா மகாதஹு மினல் ஜன்னா, என் மீது ஒரு நாளைக்கு 1000 தடவை ஸலவாத்து ஓதுகிற பழக்கம் இருக்குமானால் அவர் மௌத்திற்கு முன்னால் அவர் போய் சேருகிற சொர்க்கத்தை அவருக்கு காட்டாமல் அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓதுகிற ஸலவாத்துக்களுக்கெல்லாம் அதனுடைய பயனையும் பலனையும் அடைவது ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா நாமா என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். வரஃபஅனா லக ஸிக்ரக், அது உயர்த்தப்பட்ட புகழ். அது நாம் ஸலவாத்து ஓதுறதுனால ரசூலினுடைய அந்தஸ்து கூடிவிடும் என்றோ அல்லது நிறுத்துவதால் அந்தஸ்து குறைந்து விடும் என்றோ நினைத்தால் நம்மை விட தீனை அறியாத மக்கள் யாரும் இருக்க முடியாது. ஓதப்படுகிற ஸலவாத்துக்கள் எல்லாம் அதன் பாக்கியங்களையும் அருள்கொடைகளையும் அனுபவிக்கிறது நாம் மட்டும்தான்.
ஓத ஓத நமக்கான வாழ்விற்கான, ஆகிரத்திற்கான, தீனுக்கான, துன்யாவிற்கான பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்வோமே என்பதை நாம் இந்த சபையினுடைய முதல் செய்தியாக நான் சொல்லிக்கொண்டு, அழகான ஒரு தலைப்பு, அழகான ஒரு மஜ்லிஸ்ல எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. 20ஆம் ஆண்டு மீலாது விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக உலகமெல்லாம் முன்னெடுக்கப்படுகிற அற்புதமான 1500வது ஆண்டினுடைய மீலாது விழா. குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதி, அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற நீங்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்ற நீங்கள், ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் அதை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடட்டும், மகிழ்ச்சி திளைக்க கொண்டாடட்டும். ஏன் தெரியுமா? ஹுவ கைரு மிம்மா யஜ்மஹூன், அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களில் பெரிய சொத்தே அதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் சேர்த்து வச்ச சொத்துல பெரிய சொத்தே ரசூல் நமக்கு கிடைத்தது தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைத்தது தான். அதை விட எதை கொண்டாட போகிறோம்? ஒரு நிக்காஹ் என்று கொண்டாடுகிறோம், ஒரு வீடு கட்டினால் கொண்டாடுகிறோம், ஒரு வாகனம் வாங்கினால் கொண்டாடுகிறோம், ஒரு பெயர் வைக்குதலை கொண்டாடுகிறோம், குழந்தை பெற்றால் கொண்டாடுகிறோம். எத்தனை நியமத்துக்கள்! அல்லாஹுவின் பேரற்புதமான நியமத்துக்களை நிமிஷத்திற்கு நிமிஷம், நொடிக்கு நொடி அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த நியமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நிறைய சொல்லிவிட்டு, வாதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூ, நீங்கள் கேட்டதை எல்லாம் உங்களுக்கு அவன் தந்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஒயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அவன் தந்த அந்த அருளை நீங்கள் எண்ணி பார்க்க விளைந்தால் முடியவே முடியாது என்று சொல்லி முடித்து விட்டான். ஆனாலும் மனிதன் அதற்கு நன்றி கடன் பட்டவனாக இல்லை என்று அல்லாஹ் அழுத்தமாக சொல்லிவிட்டான். அவன் நன்றி மறுப்பாளனாக இருக்கிறான், நன்றி மறப்பாளனாக இருக்கிறான் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தந்ததை பற்றி தனியாக அல்லாஹ் சொல்லுவான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான். என்ன உபகாரம்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, இப்படி ஒரு ரசூலை அல்லாஹ் தந்து விட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தந்தது அல்லாஹ் பேருபகாரம்ங்கிறான். அல்லாஹு அக்பர். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் காபத்துல்லாஹுவை கட்டி முடித்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கேட்ட துஆக்கள் நமக்கெல்லாம் தெரியும். யா அல்லாஹ், இதை ஒரு ஊராக்கு, இந்த ஊரை அமைதியாக்கு, இந்த ஊருக்கு ரிஸ்க் கொடு, நான் செய்த இதை கபூல் செய், என் சந்ததிகளை முஸ்லிம்களாக வாழவை. ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ், நான் கட்டிய இந்த கஅபாவை உலக மக்களினுடைய இதயங்களை ஈர்க்கிற தலமாக ஆக்கிவை. ஏன் தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, மக்கள் தொழுக வரணும்னா மஸ்ஜிது அது ஈர்க்கப்படுகிற இடமாக இருக்கணும் என்றெல்லாம் கேட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தான். காபாவை கட்டுகிற பொழுது அவர்கள் நின்று கட்டிய அந்த கல் மகாமே இப்ராஹிம், அது ஒரு லிஃப்ட் கல். அது கட்ட கட்டடங்கள் உயர உயர அந்த கல் அப்படியே உயரும். அதில் நின்று தான் கட்டுனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கட்டி முடித்து விட்டு ஒரு அறிவிப்பின்படி அந்த கல்லில் நின்றுத்தான் ஹஜ்ஜுக்கான அழைப்பும் கொடுத்தார்கள். அந்த மகாமே இப்ராஹிம் என்ன இடம் தெரியுமா? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா விஷயத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக கையேந்தினார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ், என்னதான் இந்த ஊரை அமைதியாக்கினாலும், ரிசுக்கை அள்ளி நீ தந்தாலும், எல்லாம் கிடைத்தாலும், இந்த ஊருக்கு ஒரு ஆசிரியர் வேணும் தானே, இந்த ஊருக்கு ஒரு ரசூல் வேணும் தானே. அப்படி ஒரு ரசூல் இந்த ஊருக்கு கிடைக்கலன்னா எத்தனை பெரிய வளர்ச்சி கண்டாலும் அது பெரிய வளர்ச்சியே கிடையாது. இந்த துஆவை வெளிப்பட்ட பொழுதுதான் அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த கருங்கல்லிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலடியை அல்லாஹ் அழுத்தி பதிய வைத்தான். மகாமே இப்ராஹிம் என்று நாம் அடையாளப்படுத்திய அந்த அடையாளம், அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மீலாதில் வெளிப்பட்ட முதல் அடையாளம். அது ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத்தும் மகாம் இப்ராஹிம் அன தஅவத்து அபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள். எனவே அந்த மகாமே இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வெளிப்பாடு, அவர்களுடைய காலடி பதிக்கப்பட்ட அந்த இடம், அது மீலாதின் அடையாளமாக நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, உலகத்தில் எத்தனை வஹாபிகள் அங்கே சென்றாலும் 365 நாளும் அல்லாஹ் மீலாதை கொண்டாட வைத்தான், அவர்களுக்கே தெரியாமல். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, நீ வஹாபியாக அந்த இடத்தை கடந்து சென்றாலும் நீ அங்கே தொழுது முடிக்காமல் உன்னால் அந்த இடத்தை கடக்க முடியாது. நீ காபத்துல்லாஹுவை தவாஃப் செய்தால் நீ மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும்.
மகாம இப்ராஹிம்ங்கிறது என்ன? என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூர் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக துஆ கேட்கப்பட்ட இடம் அது. அது துஆ வெளிப்பட்ட இடம் அது. வருஷத்திற்கு ஒரு தடவை தான் மீலாது கொண்டாடப்படுகிறதா? வருடம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களால் மகாம இப்ராஹிம் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், புனிதப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், தங்க கூண்டில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், இது எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மீலாதினுடைய வெளிப்பட்ட இடம் அல்லவா அது? அதை அல்லாஹ் கொண்டாடி கொண்டு தானே இருக்கிறான். இந்த உம்மத்தை கொண்டாட வைத்துக் கொண்டு தானே இருக்கிறான். ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ் நம்மை பார்த்தும் சொன்னான், நீங்களும் கொண்டாடுங்கள் முஃமின்களே. எனவே அந்த கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் இங்கே 20ஆம் ஆண்டு மிகச் சிறப்பாக இங்கே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பெற்றிருக்கிற நாம் காலையிலிருந்து அழகாக அந்த ரசூலினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நினைவுகளில் ஹஸரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள். உலகம் முழுக்க 45 லட்சம் பள்ளிவாசல்கள் உண்டு. நொடிப்பொழுதிலேயும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் 24 மணி நேரமும் உலகம் ஏதாவது மூலையில் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அற்புதமான புகழுக்கு சொந்தக்காரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை பெருமக்களே. உலகத்தில் நான் முன்னுரைகளை மாத்திரம் இங்கே நான் சொல்ல வேண்டும். உலகத்தில் வந்த எத்தனையோ தலைவர்கள் உண்டு. அந்த தலைவர்களை நீங்கள் 4 அளவுகோலுடன் நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் உலகத்தில் யாரையும் அந்த இடத்தில் நிறுத்து பார்க்க முடியாது. உலகத்தில் வரலாற்றில் இப்படி ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை உலகத்தில் எந்த தலைவரும் பெறவில்லை. தாரீகியத், பிறப்பு முதல் இறப்பு வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அப்படி பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் எப்படி பேசினார்கள், எப்படி நடந்தார்கள், என்ன செய்தார்கள், வாழ்நாளில் எத்தனை தடவை சிரித்தார்கள், எத்தனை தடவை அழுதார்கள், தலையில் தாடியில் இருந்த நரைத்த முடிகள் எத்தனை, நடந்தால் எப்படி நடப்பார்கள், உட்கார்ந்தால் எப்படி உட்காருவார்கள், படுத்தால் எப்படி படுப்பார்கள், குடித்தால் எப்படி குடிப்பார்கள். உலகத்தில் ஒரு சமுதாயம், ஒரு தொண்டர் படை, ஒரு சஹாபியத்தான ஒரு தலைமை, இவ்வளவு ஆற்றல் மிக்க எந்த தலைவரும் பெறவில்லை. வரலாற்றில் இப்படியா? இப்படி ஒரு ஃபுல் லைட் வெளிச்சமான வாழ்க்கை அது. பிறந்த பொழுது முதல்ல வெளிப்படுத்தின வார்த்தை என்ன? ரூஹு பிரிகிற பொழுது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? சொல்லுதா ஷிஃபா, ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அந்த ரஹ்மத்துல் ஆலமீனான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் தான் முதல்ல தொட்டேன். ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிரசவம் பார்த்தது நான் தான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதல்ல தொட்ட பாக்கியம் எனக்கு. நான் அந்த பிள்ளையை நான் முதலில் கையில் ஏந்தினேன், முகத்தில் வைத்து நான் முத்தமிட்டேன். முத்தமிட்ட பொழுது அந்த குழந்தையினுடைய நாவில் இருந்து வந்த முதல் வார்த்தை ரஹிமகில்லா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. என் தாய்க்கு பிரசவம் பார்த்த உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ், யாருக்கும் நான் கடமைப்படவில்லை, கடமைப்பட்ட அத்தனை பேர்களுடைய கடமையையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்நாளினுடைய கடைசியில் சொன்னாங்க, நான் யாருக்கும் கடமைப்படலை, கடமைப்பட்ட எல்லோருக்குமே பதில் உபகாரம் நான் செஞ்சிட்டேன். என்னால் பதில் உபகாரம் செய்ய முடியாத ஒரு ஆத்மா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அதுக்கு அல்லாட்ட நான் பொறுப்பு கொடுத்துட்டேன், என் ரப்பு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கொடுத்துக்கிடுவான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் சமுதாயம் பெருமைப்படலாம். ஏனென்றால் எங்கள் பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது முதலில் துஆ செய்ததே பெண் சமுதாயத்திற்கு தான். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அந்த குழந்தையை தொட்டு நெஞ்சோடு அணைத்தேன். அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கட்டி அணைத்து கன்னத்தோடு முத்தமிட்டேன். அல்லாஹ் எனக்கு தந்த பெரும் நற்பாக்கியம் என்ன தெரியுமா? வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பெரிய கோடீஸ்வர பணக்காரர். அவர் வேறு யாருமல்ல, ஏன் மகனாகத்தான் அல்லாஹ் தந்தான் என்று சொன்னார். அந்த பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் தொட்டதினால் அவர்களை தொட்டவர்கள் எல்லாம் தொடங்குவார்கள். அந்த குழந்தையை சுவைபா ரலியல்லாஹு கொடுத்தாங்க, அபூலஹபினுடைய அடிமை பெண். அந்த குழந்தை பக்கத்தில் பிரசவத்திற்கு ஹெல்ப்பரான நர்ஸ் அந்த அம்மா சுவைபா ரலியல்லாஹு, பிள்ளைய வாங்கி நெஞ்சோடு அணைச்சிட்டு முத்தமிட்டுட்டு பிள்ளைய கொடுத்துட்டு என் எஜமானன் அபூலஹபிட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன் என்று சொல்லி போய் அபூலஹபிட்ட போய், உங்களுடைய சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது விரல் நீட்டி அவன் சொன்னான், இப்படி ஒரு நற்செய்தியை கொண்டு வந்த நீ இந்த நிமிஷத்தில் இருந்த அடிமை அல்ல, உரிமை என்று சொன்னான்.
என் கண்மணியை தொட்டுவிட்டு சென்றேன், கல் நெஞ்சக்காரனுடைய கல்பு கூட கரைந்து போய்விட்டது என்று சொன்னார். அவர்களை தொட்டவர்கள் எல்லாம் துளங்குவார்கள். அவர்கள் குறித்து பேசியவர்கள் எல்லாம் உலகத்தில் தங்களுக்கான புகழை சேர்த்து கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை வாழ்நாளின் கடைசி நேரத்தில் ரூஹு பிரிகிற பொழுது கூட ஊசிக்கும் பிஸ்ஸலா, இந்த உம்மத்து தொழுகையில் கவனமாக இருக்கணும், அவுமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுக்கு கீழ் உள்ள உரிமைகளில் கவனமாக இருங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கல் அலா கடைசி வார்த்தையாக சொன்ன பொழுது அந்த ரூஹு வெளிப்பட்டது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார். ஒரு சமுதாயம் இவ்வளவு தூரம் துல்லியமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறை எழுத வந்தவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கலாம், எழுதியவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை எழுதுவதற்காக பேனா பிடித்த முதல் கரம் அல்லாஹுவினுடைய கரம். குர்ஆனுங்கிறது என்ன நினைக்கிறீங்க? அக்வா சீரத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறை படிக்கணும்னா முதல்ல குர்ஆனை தான் படிக்கணும். குர்ஆன் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத், அது ரசூலினுடைய வரலாற்று நூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்று நூல். அது 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் வஹீக்கு கிபிலாவே எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர்கள் மக்காவில் இருந்த பொழுது மதீனாவுக்கு வஹீ கிடையாது, அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது மக்காவுக்கு வஹீ கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வஹீயும் ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கித்தான் அப்படியே நகர்கிறது. 23 ஆண்டு காலங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வந்த நூல் தான் அது. பார்வை எப்படி இருந்தது, பேச்சு எப்படி இருந்தது, முகம் எப்படி இருந்தது, எல்லாம் குர்ஆனில் உண்டு. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அரசியல், ஆன்மீகம், அதிகாரம் அத்தனையும் குர்ஆனில் உண்டு. தாரிகியத், வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு தலைவரை உலகத்தில் இப்படி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இரண்டாவது ஜாமிஇயத், ஜாமிஇயத் வாழ்க்கையின் அத்துணை பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டுதல் தந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு தலைவரை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஜாமிஇயத் எல்லாமே இருக்கும் அதுல. அது கடல். அது குடும்பமா, தந்தையா, மகனா, அரசியலா, வியாபாரமா, ஆன்மீகமா, சமூகமா, எல்லாம் கலந்த கலவை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காஅத்து தொழுகையில் 2 ரக்காஅத்தில் சலாம் வாங்குறாங்க. 2 ரக்காஅத்தில் சலாம் வாங்கிட்டாங்க. அப்போ என்ன இது? மறந்து சலாம் வாங்கிட்டாங்க. யாராவது போய் கேட்கணும், யாரும் போய் கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா சட்டங்களை சொல்லி கொடுத்ததை விட அதபை தான் குர்ஆனில் ரொம்ப சொல்லி கொடுத்தான். அதவு ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரு வெகுளியான ஆள் போய் கேட்டாங்க, ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அக்குஸரத்தி ஸலா அம் நஸீத யா ரசூலல்லாஹ், தொழுகை சுருக்கப்பட்டுட்டா நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டுமே இல்லை, சுருக்கப்படவும் இல்லை, மறக்கவும் இல்லை. வலாக்கின் உனஸா லி உசன்ன, என் உம்மத்தில் யாராவது தொழுகையில் மறந்துட்டா எப்படி நடக்கணுங்கிறதுக்கு சுன்னத்து யார் சொல்லித்தரணும்? நான் தானே சொல்லித்தரணும். எல்லாம் செதுக்கப்பட்ட வாழ்க்கை அது. அனைத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வக்து தொழுக, ஒரே ஒரு வக்து தொழுக உட்கார்ந்து தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ஷரீஃபை எடுத்து பாருங்க. அந்த சனிக்கிழமை, திங்கக்கிழமை வஃபாத்து, அந்த சனிக்கிழமை கிட்டத்தட்ட அந்த வியாழக்கிழமை இஷாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்க நிலையில் இருக்கிறாங்க. சனிக்கிழமை வஜத ஹிஃபத்தன், லேசான தெளிச்சல் கிடைச்சிச்சு. 2 சஹாபிகளை கூப்பிட்டு என்ன அழைச்சிட்டு போங்கன்னாங்க. கால் நிக்கல பூமியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழ முடியல, கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுனுடைய வலது பக்கத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வலது பக்கத்தில். ஒரே ஒரு வக்து அன்னைக்கு லுகர் தொழுக உட்கார்ந்து. ஏன் தெரியுமா? கியாமத்து வரை வரக்கூடிய உம்மத்தில் உடல்நிலை சரியில்லாமல் யாராவது உட்கார்ந்து தொழுதா அவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சுன்னத்தாகணும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அதுக்காக ஒரு வக்து உட்கார்ந்து தொழ வச்சான். மக்காவினுடைய குஃபார்கள் கேட்டார்கள், லௌலா உன்சில இலைஹி மலக், ஒரு தூதராக அனுப்புறதுக்கு மலக்கு கிடைக்கலையான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அதற்கு பதில் சொன்னார், லவ் அன்சல்னா மலக்கன் லஜால்னாஹு ரஜுலன், மலக்கையே அனுப்புனாலும் நம்ம மனுஷனாக தான் அனுப்புவோன்னா அல்லாஹ். ஏன்? மலக்கு சாப்பிட மாட்டார், குடிக்க மாட்டார், மலக்கு தூங்க மாட்டார், மலக்கு நிக்காஹ் செய்ய மாட்டார். அனுப்புறது எதுக்கு? நீ இத்திபா செய்யணும்.
நீ பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு ஜாமியானது. ஜாமியத். மூணாவது காமிலியத், கம்ப்ளீட். நான் இந்த நாளை மட்டும் நீங்கள் அடிப்படையாக விளங்கிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் நான் விவரித்து சொல்ல முடியாது, அதற்கான சூழல் இல்லை. இனி அடுத்து மிக முக்கியமான இந்த தலைப்புக்குள் நான் போகணும், நீண்ட நேரங்கள் எடுக்க முடியாது. காமிலியத்துனா என்ன? எதை செஞ்சாலும் கம்ப்ளீட்டாக செய்கிறது போகிறதுக்கு பேர் காமிலியத். இன்கம்ப்ளீட் இருக்கவே இருக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே கம்ப்ளீட். உலகத்தில் எந்த தலைவரை, ஒரு ஐடியல் அப்படி ஒரு தலைவரை கொண்டு வாங்க நீங்க, அது நியூட்டனாக இருக்கட்டும், ஷேக்ஸ்பியராக இருக்கட்டும், அல்லது நபிமார்களாக ரசூல்மார்களாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக நான் வாழ்க்கையை முடிச்சிட்டேன் சொல்ல முடியாது பெருமக்களை. அப்படி உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. இவர் ஒரு 20 வருஷம் இருந்தால் அதை முடிச்சிருப்பார், ஒரு 10 வருஷம் இருந்தால் இதை கட்டியிருப்பார், ஒரு 5 வருஷம் இருந்தால் இது நடந்திருக்கும். இதுதான் உலகத்தினுடைய எல்லா தலைவர்களுடைய நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா வஃபாத்தாகிறதுக்கு 78 நாளைக்கு முன்னால அரஃபால வச்சு சஹாபாக்கள்கிட்ட கேட்ட வார்த்தை, ஹல் பல்லகத்துர் ரிசாலா வஅத்தைத்துல் அமானா வநஸஹத்துல் உம்மா. நான் ரிசாலத்தை எத்தி வச்சுட்டேனா, கம்ப்ளீட் பண்ணிட்டேனா, அமானிதத்தை தந்துட்டேனா, உம்மத்துக்கு நான் நன்மை செஞ்சுட்டேனா? சாட்சி கேட்குறாங்க 1.25 லட்சம் சஹாபாக்களும். பல்லகத்தர் ரிசாலா வஅத்தைத்தல் அமானா வநஸஹத்தல் உம்மா. வானோக்கி அந்த சத்தம், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். உலகத்தில் கமாலியத்தாக வாழ்ந்தவர்கள், நிறைவாக ஆமிலியத்தாக வாழ்ந்தவர்கள், உலகத்தில் தத்துவங்களை பேசினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கிற பொழுது அவங்க சொன்ன தத்துவங்களை அவங்களாலவே ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த முடியாது. இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க. சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வறுமையை ஒழிப்பேன்னாங்க, 10 வருஷத்தில் மதீனால ஒழிச்சு காட்டுனாங்க. அறிவு சுடரை ஏற்றுவன்னாங்க, மதீனாவுக்கு பாதுகாப்பு நகரமாக மாற்றுவன்னாங்க. ஈராக்கில் இருந்து இங்கு வரைக்கும் நான் இந்த ஆட்சியை தருவேன்னாங்க. அத்துணையும் நடந்தது. ஆமிலியத். சொன்னதை முழுசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. உலகத்தில் சொன்னதை செஞ்ச தலைவர்கள் உலகத்தில் கிடையாது பெருமக்கள். எனக்கு ஞாபகம் வந்ததுனால ஒரு சின்ன செய்தி, நான் எடை சொற்களாக நான் இதை சொல்கிறேன். ஒரு திருமணம் நடக்கிறது, கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிற ஒரு முஸ்லீம் திருமணம். ஒவ்வொருவர்களும் மணமக்களை வாழ்த்தி பேசினார்கள். சொல்லும்போது வானும் நிலவையும் போல, நகமும் சதையும் போல என்றெல்லாம் வாழ்த்தினார்கள். கவியரசர் கண்ணதாசன் கடைசியாக வந்து பேச வந்தார். அவர் சொன்னார், இங்கே உங்களை வாழ்த்தி நிறைய தலைவர்கள் பேசினார்கள், ஆனால் யாருமே நானும் என் மனைவியும் வாழ்ந்தது போல வாழுங்கள் என்று யாருமே சொல்லலை. அப்படி சொல்வதற்கு ஒரே ஒரு தகுதி உங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னார். உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் தோற்று போன நிறைய தலைவர்கள் உண்டு. சமுதாய வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய தனி வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறாங்க. ஆனால் உங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலேயும் மகத்தான அளவுக்கு வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். எனவே இப்படி வாழ்க்கையில் தாரீகியத்தாக, ஜாமியத்தாக, காமிலியத்தாக, ஆமிலியத்தாக வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மிகச்சிறந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்பது தஸவ்வுஃபுக்கான முத்தஸவ்விஃபீன்களான சூஃபியாக்களினுடைய வாழ்வு குறித்தும் அவர்களுடைய வார்த்தைகள் குறித்தும் நீண்ட நேரங்கள் அல்ல, குறைந்த நேரங்களில் சூஃபியாக்கள் என்பவர்கள் யார்? ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள் 3 தரப்பினர்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அக்வால்கள், சொற்களை கொண்டு வந்து இந்த உம்மத்தில் பத்திரமாக தந்தவர்களுக்கு பெயர் முஹத்திஸீன்கள். முஹத்திஸீன்கள் முஹத்திஸீன்கள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகளை கொண்டு வந்து இந்த உம்மத்துக்கு தந்தவங்க. 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு எழுதுறாங்க வரலாற்றில். இரண்டாவது அமாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செயல்களை, அமால்களை இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்களுக்கு பெயர் ஃபுகஹாக்கள். ஃபுகஹாக்கள் சட்டங்களாக கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அமால்களை தந்தார்கள். அஹ்வாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்தரங்க செய்திகளை, அஹ்வால்களை கொண்டு வந்து இந்த உம்மத்திற்கு காலை அல்ல
ஹாலை தந்தவர்கள் சூஃபியாக்கள். சுருக்கமாக நீங்கள் இப்பொழுது விளங்குவீர்கள் என்று நினைக்கிறேன். எனவே ஆன்மீக ஞானிகளான இந்த சூஃபியாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் பார்க்கிற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். யாருமே தொட முடியாத, தர முடியாத இன்னொரு பகுதி இருக்கிறது. சூஃபிங்கிறவங்க தானே கண்ணியமிக்க மன் ஆஷ பில்லாஹிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ சுன்னியுன் மன் ஆஷ பி பாத்தினின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ சூஃபியுன். சுன்னத் ஜமாத் உள்ளவங்களுக்கும் சுன்னத்தை பின்பற்றவர்களுக்கும் சூஃபிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாம ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் என்று நினைக்கிறேன் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர், என் நினைவு சரியாக இருந்தால். பாத்தினை வெளியே கொண்டு வந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு வாழ்க்கை இன்னொன்று இருக்கிறது, அதற்கு பெயர் தஸவுஃப். முதல்ல தஸவுஃபை விளங்கணும், சூஃபியாக்களை விளங்கணும். யார் அவர்கள்? அவர்களுடைய கதிரை விளங்கினாத்தான் அவங்க வாழ்க்கையை விளங்க முடியும், வாழ்க்கையை விளங்கினாத்தான் வார்த்தைகளை விளங்க முடியும். இதெல்லாம் பாத்தினிகள் சம்பந்தப்பட்டது. பாத்தினில் சொல்லப்பட்ட பல வார்த்தைகளில் வெளிப்படையில் அர்த்தம் தேடுறதுனால தான் நிறைய பேர்கள் வழிகட்டு நாசமா போறாங்க. பாத்தின வச்சு பார்க்கணும், லாகிரையும் பாத்தினையும் குழப்பக்கூடாது. எனவே சூஃபியாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாத்தின்களை கொண்டு வந்தவங்க, அஹ்வால்களை இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்ன, இதையெல்லாம் பற்றி நான் முதலில் பேச வேண்டுமானால் திருக்குர்ஆனுடைய ஒரு வரலாற்றுக்கு நீங்கள் வாருங்கள். உலகத்தில் தஸவுஃபை பேசுறதுக்கு, சூஃபியாக்களை பற்றி பேசுறதுக்கு, சூஃபியாக்களை படிக்கிறதுக்கு, இந்த தரீக்கத்தை ஹக்கீக்கத்தை மாரிஃபத்தை படிக்கிறதுக்கு, நஃப்ஸினுடைய எல்லா படித்தரங்களையும் படிக்கிறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம் தனியாக அல்ல, ஷேகுமார்களுடைய சுஹபத்தில் இருந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் நீங்கள் தனியாக படியுங்கள், தவறில்லை. ஆனாலும் அது கம்ப்ளீட் ஆகுவது அவர்களின் வழியாகத்தான். அற்புதமாக குர்ஆனுடைய ஒரு சூரா சூரத்துல் கஹுஃப். சூரத்துல் கஹுஃபை நீங்கள் படிக்கிற பொழுது அதில் ஒரு வரலாறு உண்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. இந்த வரலாற்றில் இருந்து நீங்கள் தஸவுஃப் ஆன்மீகத்தை படிக்கிற மாதிரி வேறு எந்த வரலாற்றிலும் நீங்கள் தஸவுஃபை படிக்க முடியாது, சூஃபியாக்களுடைய வாழ்க்கையை படிக்க முடியாது. முதல்ல அந்த வரலாறு எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு நபி ஒரு வழியை தேடி போவார். இதுவே ரொம்ப வித்தியாசமானது. ஏன் நபி தானே, நுபுவத்து தானே உயர்ந்தது, நுபுவத்து தானே உயர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பெற்றதற்கு பின்னால் காபத்துல்லாவில் இருக்கிற அந்த அஸ்னாமுகளை பூரா, சிலைகளை பூரா அகற்றிக்கிட்டே இருந்தாங்க. 360 கிட்ட இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் தட்டி விட்டுட்டே இருந்தாங்க க்ளீன் ஆக்கிறதுக்கு. அப்போ ஒரு உயரமான இடத்துல ஒன்று இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சியை வச்சு அதை தட்ட போகிறாங்க, முடியலை. ஹஸரத் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, நான் குனிகிறேன், நீங்கள் என் முதுகுக்கு மேலே ஏறி அதை கொஞ்சம் தட்டி விடுங்கன்னாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு ஏற்றுக்கிடுவாங்களா, அதை ஏற்றுக்கிடுவாங்களா? அல் அதபு ஃபௌகல் அம்ரு. சூஃபியாக்களுடைய வார்த்தைகள் இப்படி ஒன்று இருக்குது. அதபு ஒழுக்கம்தான் அம்ரை விட மேலானது, கட்டளையை விட ஆர்டரை விட எது மேலானது? ஒழுக்கம் தாங்க பேணணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உயிரே போனாலும் அது நடக்காது, யார உங்க முதுகுக்கு மேலே நான் கால் வைக்கவா? நான் சொன்னதை கேளுங்க, ஏறுங்கன்னாங்க. ஏறவே இல்லை. என்ன செய்யணுங்கிறீங்க நீங்கள்? நான் குனிகிறேன் யார சூழல்லாம், நீங்கள் எழுந்துருங்க, நீங்கள் ஏறுங்க என் முதுகுக்கு மேலே. ஹஸரத் அலி ரலியல்லாஹு குனிந்தார்கள். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஏறுவதற்காக தங்களுடைய காலினுடைய பெரு விரலை ஹஸரத் அலி ரலியல்லாஹுனுடைய முதுகிலே வைத்தார்கள். அப்படியே முகங்குப்பர் ஹஸரத் அலி ரலியல்லாஹு விழுந்துட்டாங்க. பெரு விரலை தான் வச்சாங்க, பெரு விரலை தான் வச்சாங்க. அப்பொழுது தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றல் என்னங்கிறத ஹஸரத் அலி ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரும்போது வேகமாக வந்து கதவை தட்டுனாங்க. முதல்ல ஒரு மிரட்டுற மாதிரி. உள்ளே இருக்கிற சஹாபாக்கள்லாம் பயந்து நடுங்கினாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போகிறேன் யார சொல்ல, நீங்கள் திறக்காதீங்கன்னாங்க. உமர் தான் வருகிறார், நான் பார்த்துக்கிறேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரை எங்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் நவுலுங்கன்னாங்க. வந்து கதவை திறந்தார்கள். திறந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுனுடைய தோள் புஜத்தை பிடிச்சி, என்ன உமர் அப்படின்னாங்க. அவ்வளோதான். அப்படியே களிமா சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிடிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஷோல்டரை பிடித்த அந்த பிடியினுடைய வலி எனக்கு மௌத் வரைக்கும் இருந்துச்சுங்கிறாங்க. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றல் என்ன, சக்தி என்னங்கிறது. ஒரு 100 மனிதர்களுடைய சக்தி அல்லவா ஒரு நபிக்கு, 100 நபிமார்களுடைய சக்தி அல்லவா எனக்கு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு தனிப்பெரும் ஆற்றலுக்குரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே, நுபுவத்தை விலாயத்து தாங்காது, நுபுவத்தை விலாயத்து தாங்காது.
ஆனால் நுபுவத்து விலாயத்தை தூக்கி சுமக்கும். ஏறுங்கள் முதுகில என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு முதுகுக்கு மேல் ஏற சொன்னார்கள். இந்த உலகத்தில் தன் முதுகுக்கு மேல் ஏற்றி விலாயத்தை இந்த உலகிற்கு காட்டியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் விலாயத் என்பது நுபுவத்தை விட ஒரு காலத்திலேயும் உயர்ந்திடாது. ஆனாலும் அல்லாஹ் இங்கே ஒரு வழியை தேடி ஒரு நபியை போக வைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில். ஏன் தெரியுமா? ஒரு வலியுல்லா ஒரு காரியத்தை செய்தால் அது வெறுமனே சாதாரணமான ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நபி ஒரு காரியத்தை செய்தால் அது ஷரீஅத்தாகவும் சுன்னத்தாகவும் ஆகும். எனவே வழிமார்களை தேடி போவதை கியாமத்து வரை வரக்கூடிய மக்களுக்கு சுன்னத்தாக்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒரு நபியை வழியை தேடி அல்லாஹ் போக வச்சான். வலியுல்லாவை தேடி போகணும். அது சுன்னத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. வலிமார்கள் என்பவர்கள் தேடி போக வேண்டியவர்கள். நாம் அவங்கள தேடித்தான் போகணும். கடல் கடந்து தேடி வந்திருக்கிறோம். விலாயத்தின் தொடர்பை சொஹபத்தை அது இருக்கிற இடத்தை தேடி வந்திருக்கிறோம். உலகமெல்லாம் அதை தேடி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தேடப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். ஃபவஜதா அபதம் மின் இபாதினா, ஒரு அடியார் இருக்கிறார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் வெறும் வழியாக மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள். தஸவுஃபினுடைய அலாமத் அவர்கள், விலாயத்தினுடைய அலாமத் அவர்கள். ஒரு விலாயத்து கற்றுத்தருகிற அத்தனை பாடத்தையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். நம்ம அங்கத்தான் படிக்கணும். ஒரு ஷேகுமார்கள்ட்ட என்னெல்லாம் படிப்போம்ங்கிறத ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த அந்த வரலாறு, ஒரு 3-4 பக்கத்திற்கு சொல்லப்பட்ட அந்த வரலாற்றில் தான் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பற்றி விளக்கணும்னா ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அவ்வளவு பொக்கிஷங்கள், தஸவுஃபினுடைய பொக்கிஷங்கள் கஹுஃபில் புதைந்து கிடக்கிறது. மின் சஃபரினா ஹாதா நஸபா, இந்த பயணத்தில் கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த பயணத்தில் கஷ்டம் இருக்கும். தரீகத்தினுடைய பாதையை நீங்க தேர்ந்தெடுத்து தஸவுஃபினுடைய பாதையில் தேர்ந்தெடுத்தால் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அதற்கான நேரங்கள் கண்ணியமிக்க மேலான பெருமக்களே. எனவே அங்கே அல்லாஹ் சொல்லுவது வலிமார்கள்ட்ட 3 விஷயங்கள் இருக்கும்னு அல்லாஹ் அங்கே சொல்கிறான் தஸவுஃபில். 1, ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா, அவங்கள்ட்ட ரஹ்மத் இருக்கும் பெருமக்களே. சூஃபியாக்கள் மாதிரி அருள் உள்ளவங்க உலகத்தில் கிடையாது. எல்லாரும் ஈமான் கொள்ளணும், எல்லாரும் களிமா சொல்லணும். இப்ராஹிம் நதகம் ரஹமத்துல்லா கப்பலில் போகும்போது எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இப்ராஹிம் நதகம் ரஹமத்துல்லா கேலி பண்ணிட்டு அல்லாஹ் ஒரு சப்தம் கிடைத்ததை நீங்கள் சொல்லுங்க, கப்பலை புரட்டியறேன். இப்ராஹிம் நதகம் ரஹமத்துல்லா சொன்னாங்க, ரப்பே கப்பல் இருக்கிற கையில் தானே கல்பும் இருக்கிறது, நீ கல்பு புரட்டுது அப்படின்னாங்க. கப்பலை புரட்டட்டுமான்னு கேட்டாங்க. கப்பலும் உன் கையில் தான், கல்பும் உன் கையில் தான், கல்ப புரட்டு ரப்பே. எவ்வளோ அழகான வார்த்தை. மரூஃபுல் கர்ஹி ரஹமத்துல்லா இதே மாதிரி மியூசிக் வாசித்து இளைஞர்கள் சந்தோஷமா சீடர்கள் சொன்னார்கள், இப்படி தண்ணி அடிச்சிட்டு அநியாயம் பண்றானுங்களே, பத்வா செய்யுங்க. அல்லாஹும்ம ஃபர்ரிஹும் ஃபில் ஆஹிரா கமா ஃபர்ரஹதஹும் ஃபித் துன்யா. பத்வா செய்ய சொன்னா அவர் சொன்னார், யா அல்லாஹ் துன்யாவில் சந்தோஷமா இருக்கிறாங்க, அதே மாதிரி ஆகிரத்துலையும் சந்தோஷமா வை. ஷேக்கிட்ட கேட்டாங்க, பத்வா செய்ய சொன்னா துவா செய்றீங்களே, அவங்க ஆகிரத்தில் சந்தோஷமா இருந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறாங்க, அவங்கள திருந்திட்டா உங்களுக்கு என்ன வருது? ரஹமத் இருக்கும் அவங்கள்ட்ட. ரஹமத் எவ்வளோ விசாலமாக இருக்குதுங்கிறத நீங்கள் வலிமார்களுடைய கபறுகளை போய் பாருங்கள். முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அங்கே ஆக்கிரமித்து நிற்கிறார்கள். ஏன்? அது ரஹமத்தினுடைய வெளிப்பாடு. அது ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா, அவர்கள் பார்வையில் செய்த புரட்சி, அவர்களுடைய முகங்கள் செய்த புரட்சி, வலிமார்களுடைய முகங்கள். அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் பற்றி அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து எவ்வளோ பேர் கலிமா சொன்னாங்க தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு வஹாபி சொன்னா, நீங்கள் ரசூலுல்லாவை பார்த்து அபூஜகிலே இப்போ களிமா சொல்லல, பக்கத்து வீட்டில் இருந்து நீங்கள் அபு யஸீத் பிஸ்தாமியை பற்றி. அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹ், அட முட்டாள், அபூஜகில் என்ன ரசூலுல்லானா பார்த்தான், அவன் முகமது இப்னு அப்துல்லாவா பார்த்தான், அவன் அப்துல்லாவுடைய மகன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்தான். அவன் உலகத்தில் பார்வை புரட்சி செய்தவர்கள், முக புரட்சி செய்தவர்கள், சைகை புரட்சி செய்தவர்கள் வலிமார்கள் சூஃபியாக்கள். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இந்தியாவில் நடந்த ஒரு வழக்கு, ரொம்ப வித்தியாசமான வழக்கு. நக்ஷபந்தியா தரீகாவினுடைய மிகச்சிறந்த ஷேக் ஹாஜா குலாம் ஹசன் சிவாக் ரஹமத்துல்லா அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன கேஸ் தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும், வலிமார்கள் செய்த ஈமானிய புரட்சி. அல்லாஹு அக்பர். இந்தியாவில் இன்னைக்கு வட மாநிலத்தில் இவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி நினைக்கிறீங்க? ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு 90 லட்சம் பேர்களை முஸ்லீம் ஆக்கினாங்க.
ஒரு பயணத்தை முடிச்சுட்டு உள்ளே வருகிற பொழுது சந்தோஷமாக உள்ளே வந்தாங்க. அம்மா கேட்டாங்க, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதே? அம்மா இன்னைக்கு நான் பேசின இந்த பயானில் 10,000 பேர் களிமா சொல்லிட்டாங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. ஒரு பயணத்தில் ஒரு பேச்சில் 10,000 பேர். அல்லாஹு அக்பர். நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குங்கிறத யோசிக்கணும். அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா உடனே சொன்னாங்கப்பா இதில் எனக்கும் பங்கு இருக்குப்பான்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? உன்னை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு தாய்ப்பால் கொடுக்குற பொழுது கூட நான் சலவாத்து ஓதிட்டே தான்ப்பா கொடுப்பேன்னாங்க. இது சலவாத்தினுடைய வெளிப்பாடு மகனே என்று சொன்னார்கள். ஒரு பயணத்தில் 10,000 பேர். அவர்கள் 90 லட்சம் பேர்களை முஸ்லீமாக மாற்றினாங்க இந்தியாவில். இன்றைக்கி ஈமானிய புரட்சி, அவர்களுடைய ஈமானிய வாசத்தில் தான் இன்றைக்கி நம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்தியாவில் நடந்த ஒரு வழக்கு, அந்த வழக்கில் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க ஹாஜா குலாம் ஹசன். என்ன வழக்கு? நீங்கள் எல்லோரையும் கட்டாயப்படுத்தி களிமா சொல்ல வைக்கிறீங்களாமே அப்படின்னாங்க. உடனே எதிரில் ஃபுல்லாக அதை சொன்ன காஃபிர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. உடனே இவர் என்ன செஞ்ச, கையை காட்டினார். நான் உன்னை பார்த்து அப்படியாப்பா சொன்னேன் அப்படின்னாரு. ஒரு நான் முஸ்லீமை பார்த்து அவர் உடனே களிமா சொன்னார். இன்னொருத்தரை பார்த்து உன்னை பார்த்து நான் அப்படியாப்பா சொன்னேன்னு விரல் நீட்டினார். அவர் களிமா சொன்னார். இப்படியே அங்கே கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த 5 பேர் விரல் அசைவுல களிமா சொல்லிட்டாங்க. ஜட்ஜி சொன்னார், விரலை என் பக்கம் நீட்டிராதப்பா, நான் கேஸை தள்ளுபடி பண்ணுறேன்ட்டார். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.